வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய பேரவைத் தலைவராக தவேகா எம்எல்ஏ ஜே.டி. பிரபாகர் அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து துணை சபாநாயகராக துறையூர் தொகுதி எம்எல்ஏ ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் கண்டனம் தெரிவித்து அதிமுக பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி அவர்கள் நாளை பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ரூபாய் 1840 அதிகரித்து ஒரு சவரன் 1,14,640 ரூபாயாகவும் 1 கிராம் 14,330 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் ஆன்லைன் கிளாஸ் நடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கீழக்கரை அருகே ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. பண்ருட்டியில் பலா திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இம்மாத இறுதியில் 2 நாள் பயணமாக தலைநகர் டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஒன்றிய அரசால் வழங்கப்படும் உயரிய பாதுகாப்பான இஜட்+ பாதுகாப்பு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அசாம் முதலமைச்சராக ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார். தமிழகத்தில் இன்று நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணியம் சுவாமி கோவிலின் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை தற்போது புதிய வண்ண ஓவியங்களால் பக்தர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஐஐடி சென்னை PS படிப்புகளுக்கு மே 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் 100 நாட்களுக்கு பிறகு நேற்று நிறுத்தப்பட்டது. மெட்டாவுக்கு சொந்தமான வாட்ஸ்அப் ஆனது வாட்ஸ்அப் பிரீமியம் பிளஸ் என்ற புதிய கட்டண சந்தா அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ICC வெளியிட்ட வருடாந்திர ஒருநாள் அணிகள் தரவரிசையில் இந்திய அணி முதலிடத்தை தக்கவைத்துள்ளது. திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜோசப் விஜய் அவர்கள் இன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் இன்று VCK தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். தவேகா அரசில் நேற்று அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட கீர்த்தனா அவர்கள் MLAவாக தேர்வான சான்றிதழை எடுத்து வராததால் சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்கவில்லை. முதல்வர் விஜய் அவர்கள் முதல் நாளில் சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தேசத்தின் நலன் கருதி நாட்டு மக்கள் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் எனவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறையை நாம் தொடர்வது காலத்தின் கட்டாயம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். வீட்டு மின் இணைப்பில் 500 யூனிட்டுகளுக்கு உள்ளே பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்டுகள் இலவசமாகவும் 500க்கும் மேற்பட்ட யூனிட்டுகள் பயன்படுத்துவோருக்கு 100 யூனிட்டுகள் இலவசமாகவும் கணக்கிடப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் 200 யூனிட் மின்சார மானிய திட்டத்திற்கு ஆண்டிற்கு 1730 கோடி ரூபாய் கூடுதல் செலவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வராக தவேகா
தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நிலையில் அவரது முதன்மை செயலாளராக செந்தில்குமார் அவர்களையும் தனி செயலாளராக லட்சுமி பிரியா அவர்களையும் தமிழக அரசு நியமித்துள்ளது. தமிழக ஆளுநரின் உத்தரவின்படி முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதிக்குள் சட்டமன்றத்தின் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எழுந்துள்ளது. முதல்வராக பதவியேற்ற பின் உரையாற்றிய விஜய் அவர்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் செய்வேன் என்றும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்றும் நான் கூறியதை படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்றும் கூறினார். நேற்று பெரியார் திடலில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அவர்களின் நினைவிடத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். நேற்று நடைபெற்ற முதலமைச்சர் விஜய் அவர்களின் பதவியேற்பு விழாவில் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்களின் மகள் கயல்விழி அவர்கள் கலந்து கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனது திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 1967ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக தமிழக ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் முதன்முறையாக திமுக மற்றும் அதிமுக ஆட்சி இல்லை என்றும் முதன்முறையாக புதிய ஆட்சியை கண்டு சீமான் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அதிரடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் சட்டமன்ற தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வர் நாற்காலியில் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் அமர்ந்து அலுவல்களை தொடங்கினார். சட்டம் ஒழுங்கு மற்றும் எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உரையாற்றியுள்ளார். டாடா நிறுவனம் தனது டியோகா மின்சார காரை 30 கிலோ வாட் திறன் கொண்ட பெரிய பேட்டரி பேக்குடன் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநில அமைச்சர் சஞ்சீவ் அரோரா அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார். IFS தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய அளவில் 148 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 17 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் சென்னையை சேர்ந்த மாணவி ரவி லட்சுமி பிரியா அவர்கள் முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.